ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நான் என்னமோ வேணுக்குன்னு விட்டுட்டு வந்த மாதிரி. அவங்க தான் பிள்ளைய விட்டுட்டு போய்க்கூடி பிள்ளையெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் என்னால் பிள்ளைய எடுத்துகிட்டு வர முடியல. நான் கேட்டேன், என் பிள்ளைய எங்கே கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க கொடுக்க மாட்டேன், நான் தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருந்தாலும் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அவங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க தான் பொறுப்பு பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். நான் விட்டு வரேன், எனக்கு மனசு இல்லை. கண்டிப்பாக நான் இதை சும்மா விட போகிறதில்லை. கலர் ட்ராவல்ஸ் என்னால் இப்போதைக்கு போக முடியாது. ஏன்னா சாயந்தரம் நைட் ஆக போகுது. இருந்தாலும் அங்கே இருக்க மாட்டாங்க யாரும். என்ன பண்ணணும்னு தெரியல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதனால் நான் திங்கக்கிழமை தான் முடிவு எடுக்க முடியும். அதனால் அதுக்குள்ள என்ன ஆனாலும் சத்தியமாக அவங்க அதுக்கு பயந்தே ஆகணும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், காந்தப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இந்த மாதிரி பிள்ளைய பிடிங்க வச்சுட்டு தரமாட்டிக்காங்க, வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க நீ போமா, நான் பின்னாடி வரேம்மா அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க இன்னும் வரை எனக்கு ஒரு கால் கூட பண்ணல போலீஸ்காரங்க. அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடி வாங்கிட்டு எனக்கு முட்டியில் தரலாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. பின்னாடி அவ்வளோ அடிச்சிட்டாரு, செம்ம அடி. முட்டியில் தரலாம் வலிக்குது. நான் சாப்பிட வேற இல்லையா, அதனால் மறுபடியும் என்னால் அடி வாங்க முடியாதுன்னு நான் பாப்பாவுக்கு கேட்டு பார்த்தேன். கொடுக்கல. என்னன்னா நான் தப்பிச்சோண்டா சாமி இல்லை மாதிரி நான் வந்துட்டேன். நம்ம வெளியே இருந்தால் தான் நம்ம பிள்ளைய கொண்டு வர முடியும். உள்ளே இருந்தால் நம்ம இன்றைக்கே காலி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் வெளியே வந்ததுக்கு காரணம். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.